சித்தர்கள் சித்தத்தை சிவன் மீதே வைத்து யோக சாதனையின் மூலம் சமாதி அடைந்தவர்கள் சித்தர்கள். அவர்கள் அன்றும் இன்றும் உள்ளனர். இவர்கள் சாதாரண மக்களுக்கு புலப்படுவதில்லை. இவர்களுள் முக்கியமானவர்கள் சித்தர்கள் 18 பேர்கள். 18 சித்தர் துதி: அகத்தீசர், சட்டரிடைக்காடர், சிவவாக்கியர், தன்வந்திரி, யூகி, பகவணிகர், மச்சமுனி, கோரக்கர், கொங்கணவர், புன்னாக்கீசர், சகமூலர், நந்திமுனி, தேரையர், வாரிசி, புஞ்சண்டிகேசர், தகைமையுள்ள போகமுனி, காலங்கி, புஜண்டர், பதம் சாற்றல் செய்வோம். இத்துதி வைத்திய அனுகூல ஜீவரட்சினி என்ற நூலில் காணப்படுகிறது. அகத்திய சித்தர் பொதுவாக பழங்காலத்தில் முனிவர்களை அகத்தியர் என்று கூறும் வழக்கம் பழங்காலத்தில் இருந்திருக்கிறது. பல அகத்தியர்கள் இருந்ததற்கான ஆதாரங்கள் உள்ளன. அகத்திய சித்தர் வேறு, தமிழ் மொழிக்கு இலக்கணம் கண்ட அகத்தியர் வேறு. இவருடைய மாணவர்கள் புலத்தியர், தேரையர். சுந்தரானந்தர் அகத்தியரின் சீடர். அகத்தியர் வழிபட்ட லிங்கத்தையே அவரிடம் பெற்று வணங்கி வந்தார். சித்தர்களின் ஊன் உடம்பு ஆலயம், உள்ளம் பெருங்கோயில் என்ற கொள்கை நின்று மாறுபட்டு லிங்க வழிபாடு செய்தவர் இவர். திருமூலர் சைவ ஆகமங்களின் சாரமான திருமந்திரத்தை அருளிய திருமூலரும் சித்தர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். கமலமுனிவர் 18 சித்தர்களில் ஒருவர் கமலமுனிவர். போகர் பழனி முருகன் நவபாஷண சிலையை நிறுவியவர். வைத்திய நிகண்டு, சூத்திரம் போன்ற அரிய நூல்களை தந்தவர். போதிசத்துவர் என்றும் தாமா என்றும் சீனாவிலும் அறியப்படுபவர். காகபுஜண்டர் வைத்திய வாத யோக ஞானம், சூத்திரம், மெய்ஞான விளக்கம் போன்ற நூல்களை அருளியவர். ரோமரிஷி காகபுஜண்டரின் மாணவர். பெருநூல், பரிபாஷை போன்ற நூல்கள் முக்கியமானவை. பூனைக்கண்ணார் 18 சித்தர்களில் ஒருவர் பூனைக்கண்ணார். யூகிமுனி காக்கையை வெண்மையாக்கும் வீர சுண்ணம் என்ற மருந்தை கண்டறிந்தவர். வகாரம், கற்பம் போன்ற சித்த மருத்துவ நூல்கள் அறியப்படுபவைகளாக உள்ளன. பிரம்ம ரிஷி வைத்திய சூத்திரம், வகார சூத்திரம் போன்ற நூல்களை அருளியவர். கஞ்சா, புகையிலை மகத்துவத்தையும் பாடம் செய்யும் முறைமையையும் அறிந்தவர். காலங்கி காற்றில் கலந்திருந்ததால் காலங்கி எனப்பட்டார். போகரின் குரு இவரே. நந்தீசர் கயிலையின் காவலராக விளங்குபவர். நந்தீசர் சதுரகிரியில் தங்கியிருந்து சிவபதம் பெற்றவர். தன்வந்திரி சித்த மருத்துவ உலகம் போற்றும் மூலகுரு இவர். கருக்கிடை நிகண்டு, நாலுகண்ட ஜாலம் ஆகிய நூல்கள் முக்கியமானவை. கொங்கணர் போகரின் மாணவர். வாதசூத்திரம், கற்பசூத்திரம், வாழைக்கும்மி போன்ற நூல்களை அருளியவர். சட்டநாதர் சரக்கு வைப்பு, வாத காவியம், வகாரம், ஞான விளக்கம் போன்ற நூல்களை அருளியவர்.
ராமதேவர் நாகையில் வாழ்ந்த சித்தர். அரபு தேசத்தவர் யாக்கோப் என்று அழைத்ததும் இவரையே என்று கருதப்படுகிறது. கோரக்கர் மச்சமுனியின் மாணவர். முக்திநெறி, அட்டகர்மம் போன்ற நூல்கள் சிறந்தவை. மச்சமுனி பின்னாக்கீசரின் மாணவர். பெருநூல், காவியம், சரக்கு வைப்பு, யோகம், ஞானம், குறுநூல் போன்றவை குறிப்பிடத்தக்கது. கருவூரார் கருவூர் சித்தர் இவரே. வாதகாவியம், வைத்தியம், பூரண ஞானம் போன்ற நூல்கள் சிறந்தவை. பின்னாக்கீசர் மச்சமுனியின் குரு. மெய்ஞானம், ஞானப்பால், முப்பு சுண்ண செயநீர் ஆகியன இவர் அருளிய நூல்கள். தேரையர் அகத்தியரின் மாணவர். தேரையர் கருக்கிடை, வைத்திய சிந்தாமணி ஆகியவை சிறப்புடையன. புலத்தியர் வைத்தியவாதம், வாத சூத்திரம் போன்ற நூல்களை அருளியவர். புலிப்பாணி போகருடைய மாணவர். புலிப்பாணி ஜோதிடம் சிறப்பு வாய்ந்தது. வைத்தியம், ஜாலம், சூத்திரம் போன்ற நூல்களை அருளியவர். சிவவாக்கியர் நட்டகல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே, சுற்றி வந்து முணுமுனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ என்ற ஞானப் பாடலை அருளியவர். அகப்பை சித்தர் அகப்பேய் அகப்பேய் என்று தன் மன இருளை ஓட்ட இவர் பாடிய பாடல்களே இவருக்கு அகப்பேய் சித்தர் என்ற பெயர் வழங்க காரணமாயிற்று. அது அகப்பை சித்தர் என தெரிந்தது. அழுகணி சித்தர் பையூரிலே இருந்து பாலூரிலே பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியேன் என்ற ஞானத்தை ஊட்டியவர். கடுவெளி சித்தர் உடம்பான் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் என்று உணர்த்தியவர் கடுவெளி சித்தர். பாம்பாட்டி சித்தர் வணங்கி நின்று ஆடு பாம்பே, ஒடுங்கி அடங்கி தெளிந்து ஆடு பாம்பே என்று பாம்பை விழித்து பாடியதால் பாம்பாட்டி சித்தர் என பெயர் பெற்றார். குதம்பை சித்தர் தந்திரமான களம் தன்னில் நிற்போர்க்கு மந்திரம் ஏதுக்கடி குதம்பாய் என்று பாடியவர் இவரே. பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரம் அருளிய பதஞ்சலி முனிவர் தில்லையில் வாழ்ந்து மோட்சகதி அடைந்தவர். இடுப்புக்கு கீழ் பாம்பின் உடலமைப்பு கொண்டவர். வியாக்கிர பாத முனிவர் புலியின் பாதங்களை கொண்டிருந்ததனால் வியாக்கிரபாதர் என அழைக்கப்பட்டார்.